அனைவருக்கும் வணக்கம். திருமூலர் திருமந்திரத்தின் சார்பாக இப்பொழுது நாம் அடுத்த பகுதியாக பார்க்க போகிறது ஆசனங்கள், பிராணாயாமங்கள், முத்திரைகள் மற்றும் கிரியா. இது நாளையும் ஒன்றா சேர்த்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு அத்தியாயமாக பார்க்க போகிறது சீதிலக்கரண வியாயாமம், அதாவது உடலை தளர்த்துவதற்கான பயிற்சிகள். ஃபஸ்ட்டு உடலை தளர்த்துவதற்கான பயிற்சிகள் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு மேலோட்டம். நேராக நின்று கை முஷ்டிகளை தளர்வாக மார்புக்கு மேல் வைக்கவும். முன்கால் விரல்களால் ஒரே இடத்திலேயே ஓட ஆரம்பித்து குதிங்கால் உடலின் பின்புறம் தொடுமாறு மெதுவாக ஓடவும். அதாவது குதிங்கால் உடலின் பின்புறம் தொடுமாறு மெதுவாக ஓடவும். வேகத்தை சீராக அதிகப்படுத்தி ஒரே அளவான ஓட்ட வேகத்தை அடைய வேண்டும். ஆழ்ந்த சீரான மூச்சோடும் ஓட்டத்தின் போதே உடலை தளர்வாக வைக்கவும். ஓட்டத்தை சிறிது நேரம் தொடரவும். இந்நிலையிலிருந்தே முழங்கால்களை மார்பு வரை உயர்த்தி முன்புறமாக ஓட ஆரம்பிக்கவும். இதை சிறிது நேரம் தொடரவும். பயிற்சியை பக்கவாட்டில் தொடரவும். பாதங்கள் இரு பக்கவாட்டிலும் உயருமாறு முழங்கால் வரை மடித்து ஓடவும். பின்பு மெதுவாக ஓட்டத்தை நிறுத்தி முக தௌத்தி செய்யவும். அதாவது நேராக நின்று உடலை தளர்த்தவும். அதான் முக தௌத்தி செய்யவும். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காரு? மேலோட்டம் உடலை தளர்த்துவதற்கான பயிற்சி. முதல் பயிற்சி நேராக நின்று கை முஷ்டிகளை தளர்வாக மார்புக்கு மேல் வைக்கவும். முன்கால் விரல்களால் ஒரே இடத்திலேயே ஓட ஆரம்பித்து குதிங்கால்கள் உடலின் பின்புறம் தொடுமாறு மெதுவாக ஓடவும். வேகத்தை சீராக அதிகப்படுத்தி ஒரே அளவான வேகத்தை அடைய வேண்டும். ஒரே அளவான ஓட்டத்தை அடைய வேண்டும். ஆழ்ந்த சீரான மூச்சோடு ஓட்டத்தின் போதே உடலை தளர்வாக வைக்கவும். ஓட்டத்தை சிறிது நேரம் தொடரவும். இந்நிலையிலிருந்தே முழங்கால்களை மார்பு வரை உயர்த்தி முன்புறமாக ஓட ஆரம்பிக்கவும். சிறிது நேரம் தொடரவும். பயிற்சியை பக்கவாட்டில் தொடரவும். பாதங்கள் இரு பக்கவாட்டிலும் உயருமாறு முழங்கால்கள் வரை மடித்து ஓடவும். பின் மெதுவாக ஓட்டத்தை நிறுத்தி முக தௌத்தி செய்யவும். நேராக நின்று உடலை தளர்த்தவும். அதாவது தாடாசனம். இது மேலோட்டம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம். மீதும் அடுத்த ஒரு பயிற்சியை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஒவ்வொரு பயிற்சியை நம்ம சொல்ல நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் நான் குரு மூலியமாக இருந்தாலும் குரு மூலியமாகவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஈசனே குருவாக நினச்சி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஈசன் இருக்கவங்க ஈசனை குருவாக நினைக்கலாம். கருத்தர் இருக்கவங்க கருத்தரை குருவாக நினைக்கலாம். அல்லாவாக இருக்கவங்க அல்லாவை குருவாக நினச்சி ட்ரை பண்ணுங்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே ஒவ்வொரு பாதையாக வழி நடத்துவாங்க. இதில் நெற்றியில் சளி குற்றம், அடியில் மலை குற்றம், 2 குற்றங்கள் இருக்கக்கூடாது. சைவ உணவு மேற்கொள்ளணும். இது நீங்கள் கடைபிடித்து வாருங்கள். நன்றி, வணக்கம்.